அனைவருக்கும் காலை வணக்கங்கள். வெப்தமிழ் நியூஸின் இன்றைய காலை நேர செய்திகளில் முதலில் தலைப்பு செய்திகள். இலங்கையில் பாரிய ரயில் விபத்தை தடுத்து நிறுத்திய பெண். யாழ் நகரில் ஜாசகம் பெற்று கோடீஸ்வரியாகும் பெண். வீதி சோதனையில் நின்ற போலீசாரின் கையை கடித்த நபர். யாழில் கடற்கரைகளில் குவியும் பிளாஸ்டிக் துகள்கள். யாழ் பிரபல ஆலயத்துக்கு சென்ற பக்தர்கள் மூவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. கண்டி கட்டுகஸ்தோட்ட இடம்பெற்ற கோர விபத்து. கனியமண் அகழ்வுக்கு எதிராக போராட்டம். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் ஏற்படவிருந்த பாரிய ரயில் விபத்து ஒன்றை பெண் ஒருவரினால் தடுக்கப்பட்டுள்ள நிலையில் பெண்ணிற்கு பாராட்டு குவிந்துள்ளது. காலை வேளை கண்டிக்கும் பேராதனைக்கும் இடையிலான ரயில் பாதையில் விபத்து ஏற்பட்டிருந்த நிலையில் அது தவிர்க்கப்பட்டுள்ளது. கண்டி நீதிமன்றத்துக்கு அருகிலுள்ள தண்டவாளத்தில் பாரிய தாளிறக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் காலை 5:30 மணியளவில் வேலைக்கு சென்று கொண்டிருந்த பெண் ஒருவர் இதனை அவதானித்து உடனடியாக தொடர்ந்து நிலைய அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளார். ஏற்கனவே பாணந்துறையில் இருந்து கொழும்பு நோக்கி ரயில் ஒன்று சென்று கொண்டிருந்த நிலையில் தண்டவாளத்தில் ஏற்பட்ட பாதிப்பை நபர் ஒருவர் தெரியப்படுத்தும் வகையில் குறித்த பெண் சிவப்பு சட்டையுடன் ஓடியிருந்தார். இதனை அவதானித்த புகையிரத ஓட்டுநர் ரயில் நிறுத்தியதால் பாரிய விபத்து தவிர்க்கப்பட்டு பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன. இந்த பெண்ணினுடைய உன்னதமான சேவை அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்துள்ளது. யாழ் நகரில் அமைந்துள்ள பிரபல பெண்கள் பாடசாலைக்கு அருகில் யாசகம் பெறும் பெண் ஒருவர் மாதம் லட்சக்கணக்கில் பணம் சேமிப்பதாக ஆச்சரிய தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த பெண் கையில் கட்டுடன் பாடசாலைக்கு அருகில் தினமும் நின்று யாசகம் பெறுவதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் அரசாங்க உத்தியோகத்தர்களே மாத இறுதியில் அல்லல்படும் நிலைக்கு செல்லும் நிலையில் குறித்த பெண் யாசகம் பெற்று சேர்க்கும் மாத வருமானம் பெறும் பெருந்தொகை பணம் கிடைப்பதாக கூறப்படுகின்றது. அதேவேளை வடக்கில் வெளி மாவட்டங்களில் இருந்து வந்து யாசகம் பெறுவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது. அத்துடன் யாழ் நகர் பகுதிகளில் மட்டுமல்லாது நல்லூர் கந்தன் பெருவிழா காலத்தில் சில பெண்கள் யாசகம் பெற தமது குழந்தைகளையும் அழைத்து வருவதாகவும் இதனால் ஆலயத்துக்கு செல்லும் பக்தர்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளாவதாகவும் கூறப்படுகின்றது. இந்நிலையில் வடக்கில் யாசகம் பெறுவோரை தடை செய்ய விரைவில் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக வட மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கேகாலை ரன்வெல பகுதியில் போலீஸ் அதிகாரியின் கையை கடித்து காயப்படுத்திய சந்தேக நபர் கேகாலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் கடந்த திங்கட்கிழமை 9ஆம் தேதி இரவு இடம்பெற்றுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் கேகாலை கெட்டிமுல்ல பிரதேசத்தில் வசிக்கும் 47 வயதுடையவர் ஆவார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சம்பவ தினத்தில் கேகாலை ரன்வெல பகுதியில் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் இருவர் இரவு 10 மணியளவில் சந்தேகத்துக்கிடமான முறையில் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றை நிறுத்த முயன்றுள்ளனர். எனினும் மோட்டார் சைக்கிளின் செலுத்துனர் போலீஸ் உத்தரவை மீறி மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்றுள்ளனர். பின்னர் போலீஸ் அதிகாரிகள் இருவரும் போலீஸ் மோட்டார் சைக்கிளில் சந்தேக நபரை துரத்தி சென்று பிடித்துள்ளனர். இதன் போது சந்தேக நபர் கேகாலை போலீஸ் போக்குவரத்து பிரிவில் கடமையாற்றும் போலீஸ் அதிகாரி ஒருவரின் வலது கையை கடித்து காயப்படுத்தியுள்ளார். இதனையடுத்து சந்தேக நபர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டதுடன் போலீசாரின் விசாரணையில் சந்தேக நபர் மது போதையில் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. போலீசார் மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கேகாலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு தெற்கு கடற்கரையோர பகுதி, குறிகட்டுவான், நைனாதீவு மற்றும் நெடுந்தீவு ஆகிய கடற்கரையோர பகுதிகளில் தற்போது பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் தயாரிப்புக்கான மூலப்பொருள் பெருமளவில் கரையொதுங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் துகள்கள் கடற்சூழ பாதுகாப்பு அதிகார சபையின் மாவட்ட கடற்சூழல் உத்தியோகத்தர்களினால் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அடையாளம் காணப்பட்ட பொருட்கள் பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் தயாரிப்புக்கான பிரதான மூலப்பொருள் என்பதுடன் இது சூழலுக்கும் மனிதனுக்கும் அந்த வகையில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அந்த வகையில் பொதுமக்கள் மற்றும் கடற்தொழிலாளர்கள் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்வதுடன் இப்பொருட்களை தொடுதல் மற்றும் எடுத்துச் செல்வதை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இவ்விடயம் தொடர்பில் கடற்சூழல் பாதுகாப்பு அதிகாரிகள் சபையின் உதவி முகாமையாளருக்கு அறிக்கையிடப்பட்டுள்ளது. அத்துடன் துகள்களை அப்புறப்படுத்தல் தொடர்பாக உரிய பொறிமுறை எதிர்வரும் நாட்களில் முன்னெடுக்கப்படும் என மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சுதுமலையம்மன் கோவில் திருவிழாவின் போது 3 பக்தர்களின் சுமார் 6 பவுன் தங்க சங்கிலி அறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 1.5 பவுன் சங்கிலிகள் 2ம் 3 பவுன் சங்கிலி 1ம் அறுக்கப்பட்டுள்ளதாக மூவர் மானிப்பை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். தேர் திருவிழாவின் போது பெருமளவான பக்தர்கள் ஆலயத்தில் கூடியிருந்த வேளை பக்தர்கள் மத்தியில் புகுந்த திருடன்
திருடர்கள் தம் கைவரிசையை காட்டியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் சங்கிலி அறுத்தவர்களை கைது செய்வதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். கண்டி கட்டுகஸ்தோட்டை வலயக்கல்வி காரியாலயத்திற்கு அருகில் இடம்பெற்றுள்ள விபத்தில் 4 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து 11ஆம் தேதி பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த சொகுசு பஸ் ஒன்று வீதியோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டியுடன் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தின் போது 4 பேர் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர். மேலும் விபத்து தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மன்னாரில் மக்களின் வாழ்வியலை பாதிக்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மன்னார் பிரஜைகள் குழு மற்றும் சிவில் பொது அமைப்புகள் இணைந்து ஏற்பாடு செய்த மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் 11ஆம் தேதி நேற்று காலை 9:30 மணியளவில் மன்னார் பொது விளையாட்டு மைதானத்தில் ஆரம்பமானது. மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்க்கஸ் அடிகளார் தலைமையில் குறித்த கவனஈர்ப்பு பேரணியில் மன்னார் மாவட்டத்தில் உள்ள சிவில் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், சர்வமத தலைவர்கள், வர்த்தகர்கள், அரசியல் பிரதிநிதிகள் உள்ளடங்கலாக ஆயிரக்கணக்கான மக்களும் பங்கு கொண்டனர். நேற்று காலை 9:30 மணியளவில் மன்னார் பொது விளையாட்டு மைதானத்திலிருந்து குறித்த கவனஈர்ப்பு பேரணி ஆரம்பமாகி பிரதான வீதியூடாக சென்று மன்னார் பஜார் பகுதியை சென்றடைந்தது. பின்னர் பேரணியில் கலந்து கொண்டவர்கள் மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் ஒன்று கூடி பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பினர். இந்த நிலையில் மன்னார் மக்கள் எதிர்நோக்கும் குறித்த இரு பிரச்சனைகள் குறித்து ஜனாதிபதிக்கு மகஜர் கையளிக்கும் வகையில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் இடம் மன்னார் ஆயர் மற்றும் சர்வமத தலைவர்கள் இணைந்து மகஜரை கையளித்தனர். மக்களின் கோரிக்கை அடங்கிய மகஜர் சர்வமத தலைவர்கள் ஊடாக ஜனாதிபதிக்கு வழங்கும் வகையில் என்னிடம் கையளிக்கப்பட்டுள்ள நிலையில் நான் உடனடியாக ஜனாதிபதிக்கு அனுப்பி வைப்பேன் என அவர் மேலும் தெரிவித்தார். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நீங்கள் வெப் தமிழ் நியூஸுடன் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன.